எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்து தாவேக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. தற்போது அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். மணிவண்ணன், தற்போது அந்த இடத்தின் நிலவரம் எப்படி இருக்கிறது? ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கைது நடவடிக்கை நாம் எப்படி பார்ப்பது? வணக்கம். தற்பொழுது எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். தொண்டர்கள் அவரை கைது செய்ததை கண்டித்து தொடர்ந்து போலீஸ் முன்பு நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் ஒரு அராஜக போக்குல தமிழக வெற்றி கழக அரசு என்பது தற்பொழுது ஈடுபட்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தமிழக வெற்றி கழக அரசு இந்த தற்பொழுது பாதிக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய உரிமை கேட்பதற்காகவும் எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் நடைபெற்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில தற்பொழுது காரணமாக எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் கைது செய்து இருக்கிறது. இங்கே நீலாங்கரையில 200க்கும் 500க்கும் தொண்டர்கள் தற்பொழுது குவிந்து இருக்கிறார்கள். அவர்களையும் காவல்துறையின் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து என்பது இந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 2021 அந்த திமுக ஆட்சியில 10 ஹெக்டேர் அளவு குறு சாகுபடி என்பது இருந்த நிலையில இப்பொழுது இருக்கிறது. விவசாயிகள் இருக்கக்கூடிய நிலையில அவர்களுடைய உரிமைகளை பாதிப்பதற்காக எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பொறுத்துக் கொள்ள முடியாமலும் ஆயிரக்கணக்கான விவசாயி திமுக பக்கம் 30 நாள் பொறுத்துக் கொள்ள முடியாமலும் நாளைய தினம் தமிழக பட்ஜெட் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில காவேரி மேக விஷயம் திமுக பெரிய அளவுல சட்டப்பேரவையில எழுப்பும் என்ற அந்த போய் பொழுது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்து இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், உயர் அதிகாரிகள் அனைவரும் சிறையில் இருக்கிறார்கள். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் உரிமை போராடி வரக்கூடிய நிலையில் நாட்டில் அத்தனை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலையில ஒரு எதிர்கட்சி ஒடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய நசுக்க வேண்டும் தற்பொழுது ஒரு அராஜக போக்குல அரசு என்பது ஈடுபட்டு இருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்கட்சி உதயநிதி விமர்சனத்திற்கு முன்பு திமுக தொண்டர்கள் தமிழக வெற்றி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். மாநிலம் முழுவதும் வீதிகள் தோறும் விவசாயிகள் அரசுக்கு எதிராக போராடி வருகிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வங்கிகள் விவசாயிகளுடைய கழுத்தை நெருக்கி வரக்கூடிய நிலையில விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று இந்த தமிழக வெற்றி கழக அந்த தேர்தல் அறிக்கையில தெரிவிக்கப்பட்ட நிலையில அதனையும் நிறைவேற்றாமல் தற்பொழுது இந்த காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில அதனை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமலும் அதற்கு தன்னுடைய கண்டனங்களை கூட தெரிவிக்காமல் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். கர்நாடகாவில் ஏற்கனவே அந்த மாநில அரசு என்பது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கக்கூடிய நிலையில இங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுத்திருக்கிறார். இதனிடையேதான் தற்பொழுது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது தமிழக காவல்துறை என்பது கைது செய்து இருக்கிறது. ஒரு அராஜக போக்குல ஈடுபட்டு இருக்கிறது. ஏற்கனவே திமுக ஆட்சியில விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட நிலையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து திமுகவின் இந்த ஆதரவை கேட்டு பட்ஜெட்ல இந்த மேகதாது விஷயம் என்பது பெரிய அளவுல பூதாகரமாக வெடித்துவிடும் என்ற அஞ்சி தற்பொழுது எதிர்கட்சி தலைவரை கைது செய்து ஒரு அராஜக போக்குல தமிழக வெற்றி கழக அரசு ஈடுபட்டு இருக்கிறது. காலையிலிருந்து நீலாங்கரையில 500க்கும் மேற்பட்ட போலீஸ்
குவித்து ஒரு அராஜக போக்குல ஈடுபட்டு இருக்கிறது. அந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய சாலையில பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். அதே போல அங்கு குவிந்த தொண்டர்களை, திமுக தொண்டர்களை கைது செய்து ஒரு அராஜக போக்குல ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையை நோக்கிய எதிர்க்கட்சி தலைவருடைய வாகனம் அவரை போலீசார் அழைத்து வருகிறார்கள். எதற்காக சிறப்பு அதிரடிப்படை என்று தெரியவில்லை. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து போராடக்கூடிய மக்கள் மீது இந்த தமிழக வெற்றி கழக அரசு அராஜக போக்குல ஈடுபட்டு அவர்களை கைது செய்வதும் அவர்களுடைய நடவடிக்கைகளை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்களின் மீதும் கூட வழக்கு பதிவு செய்த அரசாக இந்த தமிழக வெற்றி கழக அரசு என்பது இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்துல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது கைது செய்து இந்த தமிழக காவல்துறை அழைத்து வருகிறார்கள். தொண்டர்கள் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில தற்பொழுது சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக தொண்டர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கைதை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து தாவேக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து ஒரு அமைதியான முறையில கேட்கக்கூடிய திமுக தொண்டர்களை நசுக்கக்கூடிய வேளையில தமிழக காவல்துறை என்பது ஈடுபட்டு வருகிறது. தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு ஒரு அராஜக போக்கை கையாண்டு வருகிறது. தொண்டர்கள் எதற்காக எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்கிறீர்கள், நியாயமான கோரிக்கைக்கு அவர் போராடினார் என்ற கோஷங்களை எழுப்பி தற்பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலையிலும் சரி, நீலாங்கரையில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இங்க எதிர்க்கட்சி தலைவரை எதற்காக கைது செய்கிறார்கள் என்று தெரியாமல் அவர்களே காட்சிகளாக கொண்டிருக்கிறார்கள். சாலையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள், ஏனென்றால் காவேரியில் தண்ணீர் வராமல் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவா ஒரே வாழ்வாதாரமான அந்த காவேரி தண்ணீரை பெற்று கொடுக்காமலும் கர்நாடக அரசிடம் பேச்சுவார்த்தை கூட நடத்தாமலும், அதே போல பாத்தீங்கன்னா சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரு திரைப்படம் என்பது வெளியான நிலையில அந்த திரைப்படம் வெளியாக வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால பாத்தீங்கன்னா அது குறித்தும் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்த நிலையில் தான் தற்பொழுது தொண்டர்கள் மீது தீயடை நடத்துவதற்காக கூட காவல்துறையினர் கட்டைகளையும் கம்புகளையும் தற்பொழுது ஒரு அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலை என்பது தற்பொழுது போர்க்களமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு காவல்துறையினர் வைத்து அராஜக போக்கில் தமிழக வெற்றி கழக அரசு என்பது ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு திமுக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போலீசார் அராஜகம் செய்கிறார்கள் என்ற கண்டன கோஷங்களை காவல்துறையினர் எழுப்பி வருகிறார்கள். மக்களை வஞ்சிக்கக்கூடிய திமுக தொண்டரை அடித்து கன்னத்தில் ரத்தம் வரும் அளவிற்கு காவல்துறையினர் அடித்து இருக்கிறார்கள். காவல்துறையினர் திமுக தொண்டர்களை ரத்தம் வர அளவிற்கு அடித்து இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது இருக்கிறது. இங்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து காவல்துறையினர் தொடர்ந்து ஒரு அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீலாங்கரை பகுதி முழுவதுமே பதற்றம் நிறைந்த ஒரு சூழல் காணப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்த அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அராஜக போக்கு, ஆணவ போக்கு, ஒரு ஆணவத்தின் உச்சம், அதை தாண்டி பழிவாங்கும் நடவடிக்கையின் உச்சப்போக்கின் உதாரணமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இந்த நிலையில் அங்கு திமுக தொண்டர்கள், திமுகவினர் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து தாவேகாவினர் மற்றும் போலீசாரின் அராஜகம் ஒழிக என்ற கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அந்த வாகனத்தை மறித்து நிற்கிறார்கள். தற்போது அங்கு தடியடி நடத்தப்பட்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. காரணம், நம்முடைய செய்தியாளர் பகிர்ந்தது போல் அங்கு திமுகவினருக்கு இரத்த காயங்களுடன் ஏற்பட்ட ஒரு காயங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அந்த பகுதி முழுவதும் பதற்றமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. இன்றைய காலையில் இருந்து தாவேகா அரசு அரசியலில் தேவையில்லாத சில விஷயங்களை உருவாக்கி வருகிறது.